நாம் இப்போ பாரதிதாசனை பற்றி தான் மொத்தம் முக்கியமாக 100 கொஷின் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? கனக சுப்ரதினம். பாரதிதாசன் எங்கு பிறந்தார்? புதுச்சேரி. பாரதிதாசன் பிறந்த தேதி மற்றும் ஆண்டு என்ன? ஏப்ரல் 29, 1891. பாரதிதாசனின் பெற்றோர் யார்? கனகசபை லக்குமி அம்மாள். பாரதிதாசன் மறைந்த ஆண்டு மற்றும் தேதி என்ன? ஏப்ரல் 21, 1964. பாரதிதாசன் வாழ்ந்த காலம் எவ்வளவு? 72 ஆண்டுகள். பாரதிதாசனின் மனைவி பெயர் என்ன? பழனி அம்மையார். பாரதிதாசன் எத்தனாவது வயதில் பேராசிரியராக பணியேற்றார்? 29ஆம் வயதில். பாரதியார் முன்னிலையில் பாரதிதாசன் பாடிய முதல் பாடல் எது? எங்கெங்கு காணினும் சக்தியடா. பாரதிதாசனின் புகழ்பெற்ற சிறப்பு பெயர் யாவை? புரட்சி கவிஞர் பாவேந்தர். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? தந்தை பெரியார். பாரதிதாசனுக்கு பெரியார் எந்த ஆண்டு புரட்சி கவி பட்டம் வழங்கினார்? 1946ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா முன்னிலையில். பாரதிதாசனுக்கு பாவேந்தர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். தமிழ் கவிஞர்களில் இயற்கை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசனை புரட்சி கவிஞர் என்று முதலில் குறிப்பிட்ட இதழ் எது? குடியரசு. பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் பாரதிதாசனின் நூல் எது? குடும்ப விளக்கு. கல்லாத பெண்களின் இழிவை எடுத்துரைக்கும் பாரதிதாசனின் நூல் எது? இருண்ட வீடு. பாரதிதாசன் எழுதிய மிக சிறந்த குறுங்காவியம் எது? பாண்டியன் பரிசு. இயற்கை அழகை வர்ணித்து பாரதிதாசன் எழுதிய நூல் எது? அழகின் சிரிப்பு. பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? பிசிராந்தையார். பிசிராந்தையார் நாடக நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? 1969ஆம் ஆண்டு. அவரது மறைவுக்கு பின். காதலின் சிறப்பை பாடும் பாரதிதாசனின் நூல் எது? சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். பாரதிதாசன் குழந்தைகளுக்காக எழுதிய நூல் எது? இளைஞர் இலக்கியம். தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். காதலா கடமையா என்ற மோதலில் கடமையே சிறந்தது என கூறும் பாரதிதாசனின் நூல் எது? சேர தாண்டவம். இது ஒரு நாடக நூல். மணிமேகலை வெண்பா என்ற நூலை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய இசைப்பாடல்களின் தொகுப்பு நூல் எது? இசையமுது. எதிர்பாராத முத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். நல்ல தீர்ப்பு என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய குறிஞ்சித்திட்டு என்பது என்ன வகையான நூல்? காப்பியம். அமைதி என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். தமிழ் தேசியம் என்ற சிந்தனைக்கு வித்திட்ட பாரதிதாசனின் நூல் எது? தமிழ் இயக்கம்.
பாரதிதாசனின் கவிதைகள் அனைத்தும் எத்தனை தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன? 4 தொகுதிகள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இவ்வரிகள் யாருடையது? பாரதிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என பாடியவர் யார்? பாரதிதாசன். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றுக்கொண்டால் இந்நாட்டிலுள்ள துன்பங்கள் நீங்கும் என்றவர் யார்? பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? பாரதிதாசன் கவிதைகள். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் யார் கூற்று? பாரதிதாசன். கல்வியில்லாத பெண்கள் கலர் நிலம் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். ஆடுகளம் என்றே உலகம் எண்ணுக என்று இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தவர் யார்? பாரதிதாசன். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்று பாடிய வீரம் மிக்க கவிஞர் யார்? பாரதிதாசன். சித்திரகாரன் புலிவடித்தான், அதை சீறி வந்தே எதிர்பாய்ந்துண்டோ வரி யாருடையது? பாரதிதாசன். பாண்டியன் பரிசு நூலிலிருந்து. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று வள்ளுவரை பாராட்டியவர் யார்? பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றியவர் யார்? பாரதிதாசன். அறிவுடையார் எல்லாம் உடையார் என்பதை பாரதிதாசன் எவ்வாறு பாடியுள்ளார்? அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு. புதியதோர் உலகம் செய்வோம் என்றவர் யார்? பாரதிதாசன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற புகழ்பெற்ற வரி யாருடையது? பாரதிதாசன். குடும்ப விளக்கு நூலில். பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழின் பெயர் என்ன? குயில். இது ஒரு திங்கள் இதழ் மற்றும் வார இதழ். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக பாரதிதாசன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? 1954 ஆண்டு. பாரதிதாசன் குயில் இதழை எங்கு தொடங்கி நடத்தினார்? புதுச்சேரி. தமிழக அரசு பாரதிதாசன் நினைவாக நிறுவிய பல்கலைக்கழகம் எங்குள்ளது? திருச்சி. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1982. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் வாசகம் என்ன? புதியதோர் உலகம் செய்வோம். பாரதிதாசனின் நூல்கள் எந்த ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டன? 1990 ஆண்டு. தமிழக அரசு எந்த நாளை புரட்சி கவிஞர் நாள் என்று கொண்டாடுகிறது? ஏப்ரல் 29 அவரது பிறந்த நாள். சென்னை தியாகராய நகரில் பாரதிதாசனுக்கு சிலை வைக்கப்பட்ட இடம் எது? பனகல் பூங்கா. புதுச்சேரி அரசின் மாநில பாடல் எது? பாரதிதாசன் எழுதிய வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே. பாரதிதாசனின் எந்த நூல் இயற்கையின் அழகை மட்டுமே 86 தலைப்புகளில் விவரிக்கின்றன? அழகின் சிரிப்பு. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். பாரதிதாசனின் தலை மாணாக்கர் யார்? சுரதா. திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்? பாரதிதாசன். மணிமேகலை வெண்பா என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன்.
கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு என்ற நூலை தழுவி வாணிதாசன் எழுதிய நூல் எது? எழிலோவியம். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை கவிதை வடிவில் தந்தவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசனை தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என புகழ்ந்தவர் யார்? பெரியார். பாரதிதாசன் எந்த ஆண்டு அமைதி ஊமை என்ற நாடகத்திற்காக தங்கக்கிளி பரிசு வென்றார்? 1946ஆம் ஆண்டு. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் குடும்ப விளக்கு எனும் நூலின் எப்பகுதியில் விருந்தோம்பல் எனும் தலைப்பில் கவிதை படித்துள்ளார்? 2ஆம் பகுதி. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்? பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்ற வரிகளை பாடியவர் யார்? பாரதிதாசன். பாரதியார் ஓர் உலக கவி என கூறியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாடமியின் விருது பெற்றுள்ளது? பிசிராந்தையார். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சியடையாது என கூறியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் வெளியிட்ட இலக்கிய இதழ் எது? குயில். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார்? பாரதிதாசன். வடமொழியில் எழுதப்பட்ட பில்கானியம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? புரட்சிக்கவி. குறிஞ்சித்திட்டு என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் பாரதியாரை முதலில் சந்தித்த இடம் வேணுநாயக்கர் வீட்டு திருமணத்தின் போது. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார்? பாரதிதாசன். புரட்சிக்கவி எனும் நூல் எழுதப்பட்ட ஆண்டு 1937. அறிவு கோவிலை கட்டி அதில் நம்மை குடியேற விரும்புகின்ற பேரறிஞர் பாரதிதாசன் என கூறியவர் யார்? புதுமை பித்தன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும் என கூறியவர் யார்? பாரதிதாசன். குடும்ப விளக்கு நூல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5 பகுதிகள். பெண்களின் கழுத்து நீண்டிருந்தால் அண்டை வீட்டு அறையிலே நடப்பதை ஆர்வத்தோடு பார்ப்பார்களாம், மயில் அப்படி பார்க்காதாம் என கூறியவர் யார்? பாரதிதாசன். தான் கெடர் நேர்ந்த போதும் தமிழ் கெடலாற்ற அண்ணல் வேங்கடசாமி என்பேன் என பாடியவர் பாரதிதாசன். பாவேந்தர் பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யார்? புலமை பித்தன். சேர தாண்டவம் என்ற நூலை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் யார்? முடியரசன். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் யார்? முடியரசன், வாணிதாசன், கம்பதாசன். புரட்சிக்கவி எனும் நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? பில்கனியம். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி பாரதிதாசன் என கூறியவர் யார்? கூப்ப ராஜகோபாலன்.
பாரதிதாசனின் பாடலை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் என கூறியவர் யார்? ஆ. சிதம்பரநாத செட்டியார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என கூறியவர் யார்? பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற வரிகளை கூறியவர் யார்? பாரதிதாசன். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என கூறியவர் யார்? பாரதிதாசன். பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்? பாரதிதாசன். சுப்ரதினம் ஓர் கவி என கூறியவர் யார்? பாரதிதாசன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.